எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். வாழ்க்கையில ஒரு சில உண்மைகள் உண்டு. அந்த உண்மைகள இது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சில உண்மைகள உங்ககிட்ட நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு கெடுதல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நம்மளோட மனசுல வஞ்சக எண்ணத்தோட அவங்களுக்கு எப்போ கெடுதல் நடக்கும் அப்படின்னு காத்திருக்கிறதோ, இல்ல அவங்களுக்கு கெடுதல் கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு ஒரு சில முயற்சிகள் செய்கிறதோ, அதாவது டைரக்ட்டா போய் அட்டாக் பண்ணாம, மறைமுகமா ஒவ்வொருத்தர் மூலமா பிரச்சனைய இழக்கிறது. இல்ல ஏதாவது கெடுதல் நடந்துராதா? இயற்கையான முறையில ஏதாவது பிரச்சனை வந்துடாதா? அப்படின்னு தனக்கு தானே மனசுக்குள்ளாடி எண்ணிக்கிட்டே ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனா சம்மந்தப்பட்டவங்களுக்கு கெடுதல் நடக்கணும் அப்படின்னு அவங்களோட விதியில இருந்தா மட்டும் தான் கெடுதல் நடக்கும். ஒருத்தரோட எண்ணத்தினால கெடுதல் நடக்கிறதே கிடையாது. சப்போஸ் அவங்களுக்கு அந்த கெடுதல் அந்த நேரத்துல நடந்துச்சு அப்படின்னா, ஒருத்தரோட கெட்ட எண்ணத்தினால வந்தது கிடையாது. அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த செயல் நடக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால மட்டும் தான் நடக்கும். எல்லாமே காடோட பிளான் தான் இருக்கும். மனுஷரோட பிளான் படி எதுவுமே நடக்காது. ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர பார்த்து ரொம்ப பொறாமப்படுவாங்க. ஒரு சில நேரம் நினைப்பாங்க, அவங்களுக்கு இது மாதிரி எதுவும் பிரச்சனை வந்துராதா? அது மாதிரி எதுவும் பிரச்சனை வந்துராதா? அப்படின்னா, ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதே இது ஒரு சிலருக்கு பாதிப்புகள் உருவாகும். எல்லாமே ஒருத்தரோட எண்ணத்தினால கண்டிப்பா வருகிறது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, நெகட்டிவான விஷயங்கள் அப்படி நம்ம மேல வருகிற நேரம், நம்ம பாசிட்டிவா ஃபுல்லா இருக்கிற நேரம், அது நமக்கு உள்ளாடி போகாது. நம்மள அட்டாக்கும் பண்ணாது. வந்த வழியே அப்படியே திரும்பி போயிடும். ஓகேவா? அது மாதிரி தான் இருக்கும். அதனால உங்ககிட்ட நெறைய பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல எண்ணங்கள வளர்த்துக்கிட்டு, உங்களோட மனசு, உங்களோட சோல கரெக்ட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு நெகட்டிவிட்டியோ, எந்த ஒரு பிரச்சனைகளும் அணுகி வராது. அப்படியே வந்தாலும் அது வந்த வழியே போயிடும். 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே நம்ம பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு தான் நினைப்போம். அதாவது இப்போ 2 பேருக்குள்ளாடி சண்டை வருதுன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், இல்ல யாருனாலும் சரி. ஆனா 2 பேர்கிட்டயும் தனித்தனியா கூப்பிட்டு பேசி பாருங்க. 2 பேருமே நியாயம் தான் பக்கம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வெளிய இருந்து நம்ம பார்க்குறவங்களுக்கு யாரு கொஞ்சம் எமோஷனலா சொல்றாங்களோ, இல்ல யாரு கொஞ்சம் ஈர்க்கிறது மாதிரி பேசுறாங்களோ, இல்ல ஒருத்தங்களோட பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு அழுது பேசுறாங்களோ, அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையான நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு காடுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம எப்போதுமே நம்ம நல்லவங்க தான். நான் நல்லவா, நான் நல்லவன், நான் பண்றதெல்லாம் கரெக்ட்டு, நான் பண்றது எல்லாமே சரியா தான் இருக்கும். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நியாயமானது அப்படின்னு நம்மளே நம்ம நினைச்சுப்போம். ஆனா, உண்மை என்ன அப்படின்னு காடுக்கு தான் தெரியும். 3வது பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்ளோ முயற்சி எடுத்து எந்த ஒரு செயல செஞ்சாலும் சரி, என்னோட முயற்சி, என்னோட பலத்தினால தான் இது எல்லாமே ஆச்சு அப்படின்னு உள்ள கர்வம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டு, எவ்ளோ விஷயங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சாலும், காடோட பிளெஸ்ஸிங் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா, நம்மளால கண்டிப்பா வளரவே முடியாது. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் ரீதியா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்ம எஃபோர்ட் போடணும். நம்ம முயற்சி செய்யணும். ஆனா, அதுக்குள்ள பலன காட் தான் நமக்கு குடுக்கணும். ஒரு சில நேரம் நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சு ரொம்ப பெரிய நிலையில வந்திருப்போம். நம்ம நினைக்கலாம், என்னோட முயற்சி, என்னோட எல்லாம் எனக்கு நான் அப்படின்னு உள்ள அந்த எண்ணம் நம்மளோட மனசுல இருக்கும். ஆனா நிஜமா நான் உள்ள எண்ணம் கிடையாது. நாம் அப்படின்னு உள்ள எண்ணம் தான் உண்மை. ஏன்னா, காடோட பிளெஸ்ஸிங் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன முயற்சி செய்யுங்க, எவ்வளோ கஷ்டப்படுங்க, எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகேவா? அதனால நம்மளோட ஒவ்வொருத்தரோட வெற்றியோட பின்னாடியும் கண்களுக்கு தெரியாத ஒருத்தரோட பிளெஸ்ஸிங் இருந்துட்டு தான் இருக்குது. அது காடோட பிளெஸ்ஸிங். 4வது பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்துல எல்லாம் பார்க்குறோம். பொண்ணு பார்க்குறோம், பொருள் பார்க்குறோம், எல்லாம் நெறைய ட்ரெஸ்ஸு பார்க்குறோம். எல்லா திங்ஸுமே அழிஞ்சு போயிடும். ஓகேவா? அதாவது நம்ம வாழ்ற நேரம் நம்ம கூட இருக்கோம். நிலையானதா எப்படி எப்போதுமே இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஆனா நிலையா உள்ளது ஒண்ணு இருக்குது. நம்மளோட சோல். ஓகேவா? அது நல்ல முறையில நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, அழியாத ஒரு தன்மைய அடைஞ்சு நல்லதா இருக்கும். அதனால இந்த உலகத்துல வாழுகிற நேரம் நம்மளோட சோல் நல்ல பியூரானதா இருக்கும்படியா நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம இருந்தோம் அப்படின்னா, நிலையான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குற திங்ஸ் எல்லாம் நிலையானதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறதில்ல. நம்ம வாழ்ற நேரம் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் காட் நமக்கு குடுத்துருக்குறாங்க.
ஆனா அதுக்கு வந்து அழிவுகள் உண்டு. அதே இது அழிவில்லாதது நம்மளோட சோல் தான். அத வந்து கரெக்ட்டா நம்ம பார்த்துட்டோம் அப்டின்னா, உலகத்திலயும் ஹேப்பியா இருக்கலாம். உலகத்த தாண்டி எதுவும் வாழ்க்கை இருந்துச்சுன்னா, அங்கேயும் ஹேப்பியா இருந்துக்கலாம். 5வது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப ஒரு கைண்டான ஒரு பெர்சனா இருக்கிறீங்க. யாருக்கும் எந்த ஒரு கெடுதல நினைக்காதவங்களா இருக்கிறீங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு மனசுக்கு சரின்னு பட்டவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. அதாவது கஷ்டப்படுகிறவங்களுக்கு உதவி செய்றீங்க. எல்லா விதத்திலயும் நீங்க பெஸ்ட்டா யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத ஒருத்தங்களா இருக்கிறீங்க அப்டின்னா, உங்ககிட்ட 1000 மடங்கா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, தீமைகளா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தாலும் சரி, எவ்வளோ உங்கள அட்டாக் பண்ண நினைச்சாலும், எதுவுமே உங்க பக்கத்துல வரவே முடியாது. அந்த இடத்துல உங்களோட அந்த பாசிட்டிவான எனர்ஜி ஷீல்டு மாதிரி உங்கள பாதுகாக்கும். 6வது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு கைண்ட் ஹார்ட்டான ஒரு பெர்சனா இருக்கிறீங்க. ரொம்ப அன்பு எல்லார்கிட்டயும் காட்டுறவங்களா இருக்கிறீங்க. பாசமா மட்டுமே இருக்கிறீங்க. எல்லார்ட்டயும் ஒரு சிரிச்ச முகமா, ரொம்ப அன்பான ஒருத்தங்களா இருக்கிறீங்க அப்டின்னா, உங்களுக்கு எதிரி அவ்வளோ சீக்கிரம் வராது. ஓகேவா? சப்போஸ் அந்த எதிரியா ஒருத்தங்க வந்தா கூட, அவங்களையும் நீங்க வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிடுவீங்க. ஏன்னா, உங்களோட அந்த நல்ல குணம்னு சொல்றது ஒரு கெட்ட குணம் உள்ள ஒருத்தங்கள கூட நல்லவங்களா மாத்தும். அந்த அளவு உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்பிரிட் இருக்கும். நீங்களே இத வந்து டெஸ்ட் செஞ்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான எண்ணம் உள்ளவங்க, ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு மனசுள்ள ஒருத்தங்க கிட்ட, நீங்க அதாவது ரொம்ப கைண்ட் ஹார்ட் உள்ளவங்க பேசி, பேசி இருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் நம்மகிட்ட வந்து வரமாட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு லைட்டா பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பிக்கிற நேரம் நம்மளோட எந்த ஒரு தாட்டையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க மைண்ட்ல. அவங்களோட குணத்துல பிடிவாதமா இருப்பாங்க. ஆனா அதே இது நாட்கள் போக, போக எப்படி மாறுவாங்க அப்படின்னா, அந்த பாசிட்டிவா பொறுமையா பேசுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பாதி குணங்கள் அவங்க கிட்ட போயிடும். 7வது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நெறைய வழிகள்ல சம்பாதிப்போம். அதாவது வேலை செஞ்சு நேர்மையோட நெறைய வழிகள் இருக்கு. நம்ம வந்து மணி ஏர்ன் பண்றதுக்கு. ஆனா, கெட்ட வழியில சம்பாதிக்கிற கோடி கோடியான பணத்த விட, நல்ல வழியில சம்பாதிக்கிற சிறு தொகையா இருந்தாலும், நல்ல வழியில சம்பாதிச்ச பணத்துல இருக்கிற நிறைவோ, நிம்மதியோ, சந்தோஷமோ, தீய வழியில கிடைக்கிற பணத்துல இருக்கிறதே கிடையாது. இந்த 7 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆழமா நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் நிலையான, உண்மையான, உறுதியான உண்மைகள் இது. இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்படி இல்ல அப்படின்னு வந்து நம்ம மறுக்கவே முடியாது.